மக்கள் பார்வையில் இருந்த ஒரு இரும்பு பாலம். இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா 10 டன் வெயிட் இருக்கும். ஒரே இரவுல வந்து காணன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். சத்தீஸ்கர் மாநிலம் கோப்ரா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 அடி நீளமும் 5 அடியோ 3 அடியோ அகலமும் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு பாலம். இது வந்து பாத்தீங்கன்னா 10 டன் வெயிட் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாலம் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பாலம். இந்த பாலம் வந்து மக்களுடைய பராமரிப்பு இல்லாதனால யாரும் யூஸ் பண்ணாம இருந்திருக்காங்க. இத பார்த்துட்டு இருந்த ஒரு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா இரவோட இரவா கேஸ் கட்டரை வந்து வச்சு பயன்படுத்தி வெட்டி திருடிட்டு போயிட்டாங்க. காலையில மக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த மாவட்ட கவுன்சிலர் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கலெக்டர் வரைக்குமே இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. கலெக்டர் வந்து இதை பார்த்துட்டு ஒரு தனிப்படை அமைச்சு விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த விசாரணையில 15 பேர் கொண்ட ஒரு கும்பல் தான் வந்து இந்த கைவரிசை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு 5 பேரை வந்து அரெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு திருடங்கிறது வந்து ஒரு சமுதாயத்தினால அவனுடைய சூழ்நிலை வளரும் சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா ஒரு திருடன் வந்து உருவாக்கப்படுறான். ஸோ இந்த கருத்தை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த கும்பலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.